இப்போ ஏதோ E20 பெட்ரோல்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னே அது E20 பெட்ரோலுங்கிறது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க புதுசாக? அதுவும் இல்லாமல் அதோட பர்பஸ் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் என்னன்னே, அதை எப்படி ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க, அந்த E20ங்கிறத எப்படி உருவாக்குறாங்க? அதுவும் இல்லாமல் அது ஏதோ 2023க்கு முன்னாடி இருக்கிற கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் சீக்கிரமாக போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. என் கார் வேறு கொஞ்சம் பழைய காரு, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குண்ணே. கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே அது என்னென்னு. சரி இருடா தம்பி, ஏன் பதற, எனக்கு பயமாக இருக்குது. இரு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு E20 அப்படின்னா வந்து என்னென்னா எத்தனால் 20, அதாவது எத்தனால் 20%, அதோடு சேர்த்துட்டு நம்ம பெட்ரோல் வந்து ஒரு 80%, ரெண்டையும் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரமோட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சஸ்டைனபிளான ஃபியூலை வந்து கொடுக்குறதுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த க்ரூட் ஆயிலை வந்து இந்தியா வந்துட்டு அதர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காஸ்ட்டையும் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அளவான செலவு வந்து ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நான் ரிசர்ச் பண்ண அளவுக்கு 2023லேருந்து 2024 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு க்ரூட் ஆயில் வந்துட்டு $132 பில்லியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு படி 10,09,000 கோடி அவ்வளோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. E20ங்கிறது புதுசு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு 2003லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அப்போ வந்து E5 5% மிக்ஸோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 வரைக்கும் அந்தளவு வந்துச்சு. 13லேருந்து 23 வரைக்கும் பார்த்திங்கன்னா E10ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ 23லேருந்து 30 வரைக்கும் 23லேருந்து 30 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா E20 வந்து வரும்ன்ட்டு முன்னாடி 23லே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதை சிவியராகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து E20 மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, இந்த எத்தனால் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம கரும்பு சாறு இருக்கு இல்லையா, கரும்பு சாறு, மக்காச்சோளம், நெல், சர்க்கரை, இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாரிக்கிறதா வந்து இந்த எத்தனாலுங்கிறது. ஸோ இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா, பாசிட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் ஃபியூலை வந்து கொடுக்கணுன்றக்காண்டி தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கார்பனோட எமிஷனும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து குறையுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலான வருமானம் கிடைக்கும். ஏன்னா பயிர்கள் இருந்தால் இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஒரு காஸ்ட்டையும் வந்து க்ரூட் ஆயிலோட அந்த காஸ்ட்டையும் வந்து கம்மியும் வந்து பண்ண முடியுன்றக்காண்டி தான் வந்து இந்த E20 வந்து வந்திருக்காங்க. ஸோ அதில் நெகட்டிவ்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தம்பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஓல்டு கார்ஸ், 23க்கு முன்னாடி இருந்த கார்ஸ்லாம் வந்து